எதிர்க்கட்சியாக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடினோம் என்றால் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் போராடி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் அத்துமீறல் தமிழ்நாட்டிற்கான நிதி என்று எல்லா பிரச்சனைகளிலும் உச்சநீதிமன்றம் வரை சென்று உரிமைகளை நிலைநாட்டி வருவதாக கூறினார். தமிழுக்கும் தமிழினத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் விரோதமான கட்சி பாஜக என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜகவுக்கு அளிக்கும் வாக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கும் வேட்டு என்பதை மறந்து விடாதீர்கள் என்று கூறினார். அதிமுக வெற்றி பெற்றால் மட்டுமே தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்றும், இல்லை என்றால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து பேசிய அவர், தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். கட்சித்தீவை மீட்க போராடிய ஒரே கட்சி அதிமுக தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக கட்சித்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மற்றும் தெலங்கானாவில் ஆளுநராக இருந்த தமிழிசையை துரத்தி அடித்து அனுப்பியதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பழக்க தோஷத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டதால் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்தனர். உடனே சுதாரித்துக் கொண்ட அவர் சுயேட்சை சின்னமான பலாப்பழத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகளாக கச்சத்தீவு குறித்து பேசாமல் தற்போது சுயநலத்தோடு பேசி வருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலையில் பேசிய அவர், சுயநலத்துடன் மத்திய மாநில அரசுகள் அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ளார். ஆரணி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜி.வி. கஜேந்திரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பரப்புரையில் ஈடுபட்ட போது டென்ஷன் ஆனார். வேட்பாளரை ஆதரித்து அவர் பேசும்போது மைக் சரிவர வேலை செய்யாததால் அதனுடன் படாத பாடுபட்டார். கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வள்ளி கும்மி பாடலுக்கு அங்கிருந்த பொதுமக்களுடன் சேர்ந்து நடனம் ஆடினார். மேலும் மேளம் அடித்து அங்கிருந்த பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்தும் அரசியல்வாதிகளை எதிர்த்து டெல்லியில் போய் சண்டையிடும் தைரியம் உள்ளவர் தங்கர்பச்சான் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். கடலூர் மக்களவை தொகுதியில் தங்கர்பச்சானுக்கு ஆதரவாக அன்புமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சிதம்பரம் மக்களவை தொகுதி விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் அமைச்சர் சிவசங்கருடன் இணைந்து அரியலூரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கள்ளங்குறிச்சியில் உள்ள அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் அவர் சாமி தரிசனம் செய்து வழிபட்டார். பெரம்பலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸ் கூட்டத்தை கடந்து செல்ல முடியாமல் கடும் சிரமம் ஏற்பட்டது. பாஜக சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் பாரிவேந்தர் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கூகூர் கிராமத்தில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் பாரிவேந்தருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறாமல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக வேலூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளரும் நடிகருமான மன்சூர் அலிகான் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வேலூர் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் குடியாத்தம் பகுதியில் உள்ள ஜூஸ் கடையில் ஜூஸ் விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார். அப்போது வேலூர் தொகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் இந்தியா கூட்டணியை ஆதரிப்பதாக கூறினார். மின்னல்
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள குறைபாடுகளை களையக் கோரி திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை RS புரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து வடசித்தூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக நிர்வாகி ஒருவர் கழுத்தில் சிலிண்டர் மாதிரியை கட்டிக்கொண்டு வாக்கு சேகரித்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் TTV தினகரனை ஆதரித்து அவரது மனைவி அனுராதா தினகரன் போடிநாயக்கனூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்களில் ஒருவர் குழந்தைக்கு பெயர் வைக்க கூறியதை அடுத்து ஜெயஸ்ரீ என பெயர் சூட்டினார். முள்ளிக்குளத்தூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற செங்கல்பட்டு தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை தொண்டர்கள் வாக்கு சேகரிக்க விடாமல் விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேட்பாளர் தாமதமாக வந்ததால் சுமார் 5 மணி நேரமாக வெயிலில் காத்திருந்த தொண்டர்கள் ஆத்திரமடைந்தனர். கடலூர் தொகுதி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அறிமுக கூட்டத்தில் திமுகவினருக்கும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் இது எதையும் கண்டுகொள்ளாமல் விருத்தாச்சலம் MLA ராதாகிருஷ்ணன் சேரில் தூங்கிக் கொண்டிருந்தார். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜரான இயக்குனர் அமீரிடம் சுமார் 11 மணி நேரம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ஜாஃபர் சாதிக் குறித்து அதிகாரிகள் துருவி கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் 33 ஆண்டு கால மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதனால் மன்மோகன் சிங்கிற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுதியுள்ள கடிதத்தில் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் கர்நாடக மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். தடை செய்யப்பட்ட PFI அமைப்பின் அரசியல் பிரிவாக கருதப்படும் SDPI கட்சி காங்கிரசுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியதை குறிப்பிட்டு அவர் விமர்சித்தார். வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். கடந்த மக்களவை தொகுதியில் வயநாட்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராகுல் காந்தி நண்பகல் 12 மணிக்கு பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக இடம்பெறும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். உலகம் முழுவதும் இந்தியாவுக்கு ஆதரவான உணர்வு மேலோங்கி வருவதாகவும் ஆனால் இலக்கை அடைய கடின முயற்சிகள் செய்வது அவசியம் எனவும் அவர் கூறினார். பீகாரின் முசப்பர்பூர் தொகுதி பாஜக MP அஜய்குமார் நிஷாத் காங்கிரஸில் இணைந்தார். மக்களவை தேர்தலில் மீண்டும் வாய்ப்பு தராததால் கட்சி தாவிய அவர் இந்த மக்களவை தேர்தல் பணபலத்திற்கான தேர்தலாக இல்லாமல் மக்களின் பலத்திற்கான தேர்தலாக இருக்கும் என்றார். பாஜக தலைமையிலான மத்திய அரசு போலி வாக்குறுதிகளை கொடுக்கும் அரசு என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் பேரிடர் சமயங்களில் கூட பாஜக அரசு மக்களுக்கு துணையாக நிற்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் MP மகுவா மொய்த்ரா மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற பிரிவின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மக்களவையிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு தனது தேர்தல் வெற்றியே சரியான பதிலடியாக இருக்கும் என திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் மகுவா மொய்த்ரா தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் அமைப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் சாவுமணி அடிக்க பாஜக முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாஜகவை எதிர்க்கும் இந்தியா கூட்டணியின் குறிக்கோளுக்கு எதிராக வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிடுவது பொருத்தமற்றது என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேசியுள்ளார். இடதுசாரி வேட்பாளர் ஆனி ராசாவை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தபோது ராகுல் காந்தி CAAவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என குற்றம் சாட்டினார்.
தன் மகன் வருண் காந்திக்கு பாஜகவில் சீட்டு மறுக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மேனகா காந்தி, அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று அவரிடமே கேளுங்கள் என காட்டமாக தெரிவித்தார். மேலும் தனக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தந்தமைக்கு தலைமைக்கு நன்றி கூறி பாஜகவில் இருப்பது மகிழ்ச்சி என தெரிவித்தார். ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்குக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு என்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அதனை உச்சநீதிமன்றம் விசாரித்த போது ஜாமீன் வழங்க ஆட்சேபனை இல்லை என அமலாக்கத்துறை தெரிவித்தது. ஆந்திராவில் கடப்பா மக்களவை தொகுதியில் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஷர்மிளா போட்டியிட உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. ஆந்திராவில் 5 மக்களவை தொகுதிகளுக்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல் 114 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கூகுள் நிறுவனத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. ஐரோப்பிய காப்புரிமை அலுவலகம் காப்புரிமையை மறுத்தது தொடர்பான தகவலை வெளியிட தவறியதற்காக கூகுள் நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கதுவாவில் உள்ள மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் போலீசாருக்கும் ரவுடிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் ஒரு ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்டார். இதில் காயமடைந்த காவலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கி அருகே பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 மாணவர்கள் பலியாகினர். மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுற்றுலா சென்றபோது குறுக்கே பைக் வந்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத மணல் குவாரிகள் தொடர்பாக வரும் 25ஆம் தேதி திருச்சி, தஞ்சை, கரூர், அரியலூர், வேலூர் மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் விசாரணைக்கு ஆஜராகாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடப்பதாக வந்த புகாரை அடுத்து 5 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கொண்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஹிந்தாராம் சௌத்ரி என்பவருக்கு தொடர்புடைய ஓட்டேரி நார்த் டவுன் உள்ளிட்ட 5 இடங்களில் சோதனை நடைபெற்றது. ராணுவ வீரர்கள் தபால் ஓட்டு பதிவு செய்வது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறையை தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அனைத்து ஆவணங்களும் எலக்ட்ரானிக் முறையில் கையாளப்படும் எனவும் OTP மூலம் பதிவிறக்கம் செய்து விரைவு தபால் மூலம் அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழகத்தில் முதல் முறையாக தேர்தல் கீதம் வீடியோ வெளியிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் தூதுவர் பாடகர் மனோ பாடிய பாடல் வெளியிடப்பட தேர்தல் விழிப்புணர்வு குளிர்சாதன பேருந்தும் தொடங்கி வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் அகரம் கிராமத்தில் முத்தாளம்மன் கோவில் திருவிழாவில் நீர்மோர் உள்ளிட்டவற்றை குடித்த 28 பேர் வாந்தி மயக்கத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமைச்சர் ஐ பெரியசாமி நேரில் சென்று சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தேர்தலில் அன்பழகன் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். செயலாளராக தாரை திருஞானமும் பொருளாளராக OBM தாஜுதீனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் விதிக்கப்பட்ட மரண ஆயுள் தண்டனையை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. தங்கள் வாதங்களை முறையாக கேட்காமல் தண்டனை விதிக்கப்பட்டதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 3 மாதங்களாக வெயில் கொளுத்தி வந்த நிலையில் மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். டிசம்பர் மாதம் பெய்த மழைக்கு பிறகு உதகையில் கடும் வறட்சி நிலவி வந்தது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் அருகே கழிவுநீர் கால்வாயை சரியாக சுத்தம் செய்யாததை கண்டித்து வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சக்கரக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் யாழினியிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவனாசூர் கோட்டையில் கடைக்குள் புகுந்து செல்போன் உள்ளிட்ட 2 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருக்கோவலூர் சாலையில் பாக்கியராஜ் என்பவரின் கடையில் புகுந்து திருடும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் காவல் நிலையம் முன்பு விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. நிலப்பிரச்சனையில் ஆத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தனசேகர் என்பவரை உதவி ஆய்வாளர் செல்வதுரை காவல் நிலையத்துக்கு அழைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து மீனவ கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் அறிவித்துள்ளனர். கீழமூவக்கரை கிராமத்தில் ரேஷன் கடை, சமுதாய கூடம், மீன் ஏலக்கூடம், வலை பின்னும் கூடம் உள்ளிட்ட வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள செகந்திராபாத்தில் இருந்து மத்திய ரயில்வே சிறப்பு பாதுகாப்பு படையினர் கூடுதலாக வரவழைக்கப்பட்டுள்ளனர். ரயில் மூலம் வந்த அவர்கள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் அதிகம் உள்ள பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களுக்கு ரேஷன் பொருட்களை ஏற்றி சென்ற லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரியில் இருந்த ரேஷன் பொருட்கள் சிதறி வீணான நிலையில் ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட சண்டையின் காரணமாக இளைஞரை கத்தியால் குத்தி கொன்ற சம்பவத்தில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை உத்தமபாளையம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் வட்ட வடிவில் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றனர். மயிலாடுதுறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 1 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். எடமனல் பகுதியைச் சேர்ந்த பரமேஸ்வரி மற்றும் சுமதி ஆகியோர் ஏமாற்றியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் மணல் சிற்பம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காசு பணம் வாங்காமல் வாக்களிக்க வேண்டும் என பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் விரைந்து சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈராக்கில் பள்ளி முடிந்து வெளியே வந்த மாணவர்கள் மீது கட்டுப்பாட்டை இழந்த லாரி மோதியதில் 6 மாணவர்கள் பலியாகினர். மேலும் 14 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லாரியில் பிரேக் செயலிழந்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உலகின் மிக சக்தி வாய்ந்த MRI ஸ்கேனரால் எடுக்கப்பட்டு மனித மூளையின் புகைப்படம் இணையத்தில் வெளியாகியுள்ளது. ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் பொறியாளர்கள் இணைந்து உருவாக்கிய இந்த MRI ஸ்கேனர் 10 மடங்கு துல்லியமாக மனித பாகங்களை ஸ்கேன் செய்யும் என கூறப்படுகிறது. நடப்பு IPL தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை வீழ்த்தி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெற்றது. 182 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூர் அணி 153 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. குறிப்பிட்ட மைதானத்தில் 100 T20 போட்டிகளை விளையாடிய முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார். பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நேற்று விளையாடிய T20 போட்டியின் மூலம் அவர் இந்த மைல்கல்லை எட்டியுள்ளார். IPL போட்டிகளில் 3000 ரன்களை கடந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வீரர் குவிண்டன் டி காக் சாதனை படைத்துள்ளார். 99 போட்டிகளில் விளையாடி இந்த மைல்கல்லை அவர் எட்டியுள்ளார். டி காக் IPL-இல் இந்த சாதனையை புரிந்த 3வது தென்னாப்பிரிக்க வீரர் ஆவார். IPL கிரிக்கெட் தொடரின் 17வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எதிர்கொள்கிறது. விசாகப்பட்டினத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் இரு அணிகளும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. ராமநவமியை முன்னிட்டு IPL தொடரில் 2 போட்டிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. 17ஆம் தேதி நடைபெற இருந்த கொல்கத்தா ராஜஸ்தான் போட்டி 16ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 16ஆம் தேதி நடைபெறவிருந்த குஜராத் டெல்லி போட்டி 17ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது.
விதிகளை மீறியதற்காக மும்பை இந்தியன்ஸ் அணி தனது பாணியில் இஷான் கிஷனுக்கு ஜம்ப் சூட் ஆடைகளை வழங்கி தண்டித்துள்ளது. எம்ஐ லோகோவுடன் கூடிய சூப்பர்மேன் ஜம்ப் சூட்டை இஷான் கிஷன் உட்பட 4 வீரர்கள் அணிந்திருக்கும் வீடியோவை மும்பை இந்தியன்ஸ் அணி வெளியிட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் நியூயார்க்கின் நாசாவ் கவுண்டி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 6 போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்கும் என ICC அறிவித்துள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி ஜூன் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. கணவர் சூர்யாவுடன் இணைந்து ஜோதிகா வெறித்தனமாக ஒர்க் அவுட் செய்யும் வீடியோவை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த வீடியோவுக்கு ரசிகர்கள் லைக்குகளை அள்ளி குவித்து வருகின்றனர். அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புதிய படத்தில் ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகி படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் LIC திரைப்படத்தின் டீசர் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் சீமான், SJ சூர்யா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். தாய்லாந்திற்கு சுற்றுலா சென்றுள்ள நடிகர் சாந்தனு மற்றும் அவருடைய மனைவி கிகி இருவரும் வாடி வாடி நாட்டுக்கட்ட பாடலுக்கு சாலையில் நடனமாடி உள்ளனர். இது தொடர்பான வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நாங்க எங்க விட்டாலும் ஆடுவோம் என குறிப்பிட்டு பகிர்ந்துள்ளனர். பிரபல காமெடி நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் திடீரென உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 62. பிதாமகன் உட்பட தமிழ் மற்றும் தெலுங்கில் சுமார் 350 படங்களில் நடிகராகவும் 150 படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் நடித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் உள்ள குழந்தை வேலப்பர் கோவிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு அரசு பிள்ளைப்பட்டி ஊர் மக்கள் சார்பில் தீர்த்த காவடி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் தீர்த்த காவடியை ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வந்தனர். தேனி மாவட்டம் கண்டமனூரில் உள்ள உஜ்ஜாயினி மாகாளியம்மன் கோவில் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைகை ஆற்றங்கரையில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் பால்குடம் சுமந்து சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மங்கனூரில் புனித செபஸ்தியார் ஆலய தேர்பவனியில் திரளானோர் பங்கேற்று வழிபட்டனர். கொடியேற்றத்துடன் ஆண்டு திருவிழா தொடங்கிய நிலையில் தேர்பவனியை ஒட்டி 7 தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து வந்தன. விவோ நிறுவனம் உருவாக்கும் புதிய ஸ்மார்ட் போனில் ட்ரோன் கேமரா செட்டப் வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக இந்த சாசனத்திற்கு காப்புரிமை கோரி விவோ விண்ணப்பித்து இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சோனி நிறுவனம் இந்திய சந்தையில் தனது PlayStation 5 Slim மாடலை அறிமுகம் செய்தது. பெயருக்கு ஏற்றாற் போல PlayStation 5 Slim மாடல் அதன் முந்தைய மாடலை விட மெல்லியதாக இருக்கும்படி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் விற்பனை ஏப்ரல் 5ஆம் தேதி ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் ஸ்டோர்களில் துவங்குகிறது. ரியல்மி நிறுவனம் தனது 12X 5G மொபைலை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. ஆரம்ப விலை 11,999 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மெமரி மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்து விலை அதிகமாகும் என கூறப்பட்டுள்ளது. ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் மாதாந்திர விற்பனையில் புதிய உச்சத்தை எட்டி அசத்தியுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 53,000க்கும் அதிகமான ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் விற்பனையாகியுள்ளன. மார்ச் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட சலுகைகளே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. பஜாஜ் நிறுவனம் தனது புதுப்பிக்கப்பட்ட பல்சர் N250 பைக் மாடலை விற்பனைக்கு அறிமுகம் செய்ய உள்ளது. ஸ்விட்ச் செய்யக்கூடிய டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த பைக்கில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓலா நிறுவனத்தின் முதல் தானியங்கி மின்சார ஸ்கூட்டர் அறிமுகமாகியுள்ளது. சாலையில் தானாகவே ஓலா ஸ்கூட்டர் சென்ற வீடியோ வெளியானதும் அது உண்மையா பொய்யா என பலரும் குழம்பி வந்தனர். இந்த நிலையில் ஓலா நிறுவன CEO பவிஷ் அகர்வால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.